ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 46 இன்ச் அளவுள்ள ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போதுமே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும்போது பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது உள்பக்கம் வெளிப்பக்கம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்பக்கம் வெளிப்பக்கம் மாற்றி தைச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உள்பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. எப்போதுமே பட்டி பார்ட் தைக்கும்போது நல்ல பக்கம், அதாவது மெயின் கிளாத்து மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு அடிஷ்னலாக ஒரு கிளாத் வைக்க போகிறோம். ஸோ ரெண்டுக்குமே உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ 2 கிளாத்துக்குமே வச்சுருக்கேன் நான். அதாவது மெயின் கிளாத்து மேலே நம்ம கட் பண்ண லைனிங் கிளாத்து, அதுக்கு கீழே அடிஷ்னலாக ஒரு லைனிங் கிளாத்து. ஏன்னா 3 கிளாத் எப்போதுமே கொடுக்கணும் ஸ்டிஃப்னஸ்க்காக. ஸோ கீழே அடுத்தது அதே மாதிரி 2 இதுக்குமே நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ தைச்சி முடிச்சிடலாம். எப்போதும் போல் அடித்து திருப்பி தைக்கிறது தான். ஸோ 2யுமே ஒரே நேரத்தில் தைச்சிட்டே வரலாம். இப்படி தைக்கும்போது பார்த்திங்கன்னா கொக்கி பக்கம் ஒரே பக்கமாக ஒரு பக்கமே வரும். ஸோ அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் சரியாக தைச்சிருக்கீங்களா இல்லையான்றது. ஸோ இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. அடித்து திருப்பி படிமான தையல் போடுறோம். படிமான தையல் போட்டு அதை அப்படியே திருப்பி வெளியில் மெயின் கிளாத் வர மாதிரி வச்சு ஓர தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் பட்டி தைக்கிறது. நீங்கள் வைக்கிறத மட்டும் கரெக்டாக வச்சு அடித்து திருப்பிட்டீங்க அப்படின்னா பட்டி ஈஸி தான். நீங்கள் வந்து தைக்கும்போது ஒவ்வொரு தடவையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது, ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம இதை தான் தைக்கணும் அப்படின்றது தெரியும். ஸோ பட்டி பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டி, அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிங்கன்னா பட்டியையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டோட ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து தைக்கிறா இருந்தால் கழுத்து, இல்லை திருப்பி அடிச்சிட்டோம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்போதுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பட்டி பீஸு தைச்சி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் தைக்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் நான் வந்து கழுத்து பக்கத்துக்கு வந்து இது கொடுக்கல, கிராஸ் பீஸ் கொடுக்கல, அடித்து திருப்ப தான் போகிறேன். ஸோ இந்த மெத்தட் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்புறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து அடித்து திருப்புறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நல்ல பக்கம், அதாவது மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே நம்மளோட லைனிங் கிளாத்தோட இதை வச்சுருக்கேன். நம்ம மார்க் பண்ண பக்கத்தையே வச்சுக்கோங்க. 2 பக்கமுமே அந்த மார்க் பண்ண பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி, ஏன்னா இது உள் பக்கம் போயிடும். ஸோ திருப்பும்போது ஸோ இப்படியே வச்சுட்டு நான் வந்து பின்னு குத்திக்கிறேன். ஏன்னா நான் நவந்து போயிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் தைக்கும்போது நவந்து போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு துணி பத்தாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த தையலுக்கு பக்கத்தில், தையலில் பற்றக்கூடாது, அதுக்கு பக்கத்துலேயே நாச்சஸ் போட்டு விடுங்க. அப்போ தான் திருப்பும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நாச்சஸ் போட்டுட்டு இப்போ பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே லைனிங் கிளாத்தை மேலே எடுங்க. லைனிங் கிளாத்தை மேலே எடுக்கும்போது அந்த துணியும் இதுவும் இருக்கும்ல, அந்த இடத்துல கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நமக்கு வந்து தைச்சி வரும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைனா உள்ளார துணி போயிடும். ஸோ இப்போது அதுக்கு மேலே படிமான தையல் போடுறேன். படிமான தையல் போட்டால் தான் திருப்பும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து நிற்கும். இல்லைன்னா திருப்பும்போது சிரமமாக இருக்கும். கொஞ்சம் துணி மேலே ஏற்றி வந்துடும். ஸோ படிமான தையல் போட்டுட்டு திருப்புங்க. இப்போ திருப்பிட்டு உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அப்படியே அந்த ஷேப்புக்கு, கழுத்து ஷேப்புக்கு மடிச்சுக்கணும். ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் கழுத்து. இதோட ஃபினிஷ் பண்ணிடலாம். கழுத்தை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அடித்து திருப்பினோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸி தான். கிராஸ் பீஸ் கொடுத்தா கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ ஓர தையல் ஃபுல்லாக போட்டு எடுத்துடலாம்.
ஸோ இதே மாதிரியே தான் அடுத்ததும் கழுத்து அடித்து திருப்ப போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போடணும். போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இது பண்ணிவிட்டு ஒரு நாச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்ருங்க. நாச்சஸ் போட மறந்துடாதீங்க. நாச்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாச்சஸ் போட மறந்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுக்குமே வந்து லைனிங் கிளாத்தை வச்சு திருப்பி அடித்து கொண்டு வந்துட்டேன். இப்போது டாட் பிடிக்கலாம். ஸோ இதுக்காக டாட் பிடிச்சிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு கீழே உள்ள டாட் பெரிய டாட் பிடிக்கிறோம். பெரிய டாட்டோட ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துல நாச்சஸ் போட்டு எடுத்துருக்கோம்ல, அந்த இடத்த வச்சு 2ஆக மடிச்சுக்கோங்க. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மடிச்சுக்கோங்க. அதாவது ஷோல்டர்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மடித்தா மட்டும்தான் என்ன ஆகும், சென்டர் பார்ட்டாக வரும். இல்லைனா கப்பு நவந்த மாதிரி இருக்கும். ஸோ சென்டராக மடிச்சுட்டு அதிலேருந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரியே இன்னொரு இதுலேயும் ஒரு இதில் செய்யும்போதே அப்படியே 2லேயுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக தைக்கிறோமா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கொக்கி பக்கம் இருக்கிற டாட் பிடிக்கிறோம். அது 3 இன்ச் அளவில் நம்ம மார்க் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம், எல்லா டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 2 இன்ச் இருக்கணும்னு. ஸோ அதே அளவில் தான் அந்த எப்படி மார்க் பண்ணமோ அதே அளவில் 3 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கிங்ஸை மறந்துடாதீங்க. மார்க்கிங் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அது பேக்கில் தெரியலனாலும் மார்க் பண்ணிட்டு ஒரு தட்டுனீங்க அப்படின்னா அந்த சாக்கோட மார்க் வந்து பின்னாடி விழுந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. 3rd டாட் பிடிக்கிறது வந்து 2 டாட்டையும் இப்போ சேர்த்து பிடிக்கும்போது 3ஆவதாக ஒரு டாட் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம எத்தனை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து
மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போடுங்க. அதை தாண்டி போட்டுற வேணாம். ஏன்னா 1/4 இன்ச்சுக்கு மேலே போணுச்சுன்னா அந்த சைடு ஜாயின் பண்ணும்போது கூட குறைய வந்துடும். ஸோ 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போடுங்க போதும். ஸோ எல்லா பக்கமுமே அதே மாதிரியே மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஃப்ரண்ட்டு கப்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பட்டியோட ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஸோ பட்டி பார்ட் ஜாயின் பண்ணும்போதும் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கொக்கி பக்கம் அர்க்காத் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த பக்கம் கரெக்டாக கொக்கி வர்ற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். அது எந்த பக்கம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா கொக்கி பக்கம் எந்த பக்கம்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஜாயின் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க. அந்த நம்ம பெரிய டாட்டுக்கு மடித்து 1/2 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதை மட்டும் நம்ம கொக்கி பக்கம் மடித்து விட்டு தைக்கணும். எந்த இதில் தைச்சாலும் கொக்கி பக்கம் தான் அதோட மடிப்பு இருக்கணும். அந்த மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ இதில் பேக் சைடு மடிக்காமல் என்ன பண்ணியிருக்கேன்னா, உள் பக்கமாக, அதாவது கொக்கி இந்த பக்கம் வருது அப்படின்னா இந்த பக்கம் தான் வச்சு மடிக்கணும். ஸோ இந்த பக்கம் மடித்து உள்ளார விட்டுட்டு அந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம். ஒரு 1/4 இன்ச்சு தான். ஏன்னா நம்ம தையலுக்காக 1/4 இன்ச்சு மட்டும்தான் விட்டுருக்கோம். ஸோ அந்த அளவில் 1/4 இன்ச்சில் மட்டும் தைங்க. கரெக்டாக நம்ம பட்டிக்கு விட்டதும் இதுவும் சரியாக இருக்கும். 1/4 இன்ச்சில் விட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக வந்து நிற்கும். ஸோ எப்போதுமே பட்டியும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அது பிரிஞ்சிரும் சீக்கிரத்தில். ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் 2 தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட் தைக்க போகிறோம். ஸோ ஆர்டர் வைஸ் போனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது பட்டி தைச்சாச்சு, ஃப்ரண்ட்டு தைச்சாச்சு, கப் சைட் தைச்சாச்சு, 2யும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக் தைக்க போகிறோம். ஸோ தைச்சு முடித்தோடனே ஃப்ரண்ட்டு தைச்சு முடித்தோடனே அந்த கொக்கி பக்கம் 2ம் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மேலே கீழே இருந்துச்சுன்னா கொக்கி தைக்கும்போது மேலே கீழே போயிடும். ஸோ இப்போவே செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த இடத்துல கூட குறைய இருக்கோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட் தைக்க போகிறோம். பேக் பார்ட்டுக்கு எப்போதுமே ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம தைச்சிருக்க சைடு பக்கமும் இதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல அப்படியே அடித்து திருப்ப போகிறோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கழுத்து கீழ்ப்பக்கம் 2யுமே ஒரே நேரத்தில் திருப்பி விட போகிறேன். ஸோ அதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். நான் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து கீழே மட்டும்தான் அடித்து திருப்பியிருப்பேன். கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ இப்போ வந்து 2 பக்கமுமே வந்து அடிச்சுட்டு திருப்பி விட்டோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 பக்கத்தையும் அடித்து திருப்பிடலாம். ஸோ அது கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற போர்ஷனை ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே சேஃபாக பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நகர்ந்து போயிடும். நகர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் திருப்பி பிரிச்சுட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போதுமே பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைங்க. ஃபஸ்ட்டு கீழே நம்ம போட்டிருக்க லைனில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க. ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக்குக்கு. ஸோ நெக்லையும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி, அதாவது நம்ம மார்க்கிங் இருக்கிற இடத்துக்கு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி ஒரு தையல் போட ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணுறது மார்க்கிங்கில் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி 1/4 இன்ச்சில் ஒரு தையலை போட்டு இப்போது கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது அந்த நம்ம கட் பண்ண இடத்துல அந்த வளைவு இடத்துலலாம் வந்து அர்க்காத் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு நாச்சஸ் போட்டால் தான் வந்து திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ரவுண்டு நெக்கும் கரெக்டாக ஷேப்பாக இருக்கும். இல்லைன்னா அந்த ரவுண்ட் நெக் வந்து தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல அர்க்காத் கொடுத்து இப்போ எல்லா பின்னையும் எடுத்துட்டு இந்த சைடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார கையை விட்டு இப்படி திருப்புனீங்க அப்படின்னா 2 பக்கமுமே திருப்பிக்கிடும். ஸோ இப்போ இந்த 2 பக்கத்தையும் திருப்பிட்டு மேலே படிமான தையல் போட போகிறோம்.
படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடி அந்த லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா தான் அது திருப்பும்போது கரெக்டாக திருப்பி வரும். இல்லைன்னா துணி ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா வந்துரும். ஸோ அதனால தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. தைக்கும்போதும் பார்த்துட்டே தைங்க. ஏன்னா அது துணி ஒரு பக்கம் இழுத்துருச்சு அப்படின்னா, உள்ளார போயிருச்சுனாலோ, இந்த சைடு ஒ ஒ பாடி பார்ட்டுக்கு பத்தாம போயிடும். ஸோ அதனால அத கவனமா பாருங்க. கரெக்ட்டா பார்த்து தைக்கணும். இது இப்படி தான் தைக்கணும்னு இல்ல. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கு ஏத்த மாதிரி தைச்சுக்கோங்க. இல்ல கிராஸ் பீஸ் குடுக்குறதே எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க கிராஸ் பீஸ் குடுத்தே திருப்பிக்கோங்க. எல்லா பக்கமும் படிமான தையல் போட்டு ஓரத்தையலும் போட்டுருங்க. ஓரத்தையலும் போட்டு எடுத்தாச்சுன்னா, பேக் பார்ட் ரெடி. ஸோ அவ்வளோதான். பேக் பார்ட் ஃபுல்லா தச்சு முடிச்சாச்சு லைனிங் கிளாத் வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த டாட் பிடிப்போம் இல்லைங்களா? பேக்கில ஷோல்டர 2ஆ மடிச்சிங்க அப்படின்னா சென்டரா வரும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டாட் பிடிக்க போறோம். இந்த சைடு, அந்த சைடு 2 பக்கமுமே கரெக்ட்டா ஷோல்டர மடிச்சு வர்ற இடத்துல டாட் பிடிக்க போறோம். அது வந்து ஒரு 1/2 இன்ச்சில ஒரு டாட் பிடிங்க. ஹைட்டு வந்து ஒரு 3 1/2, 4 இன்ச் இருக்கலாம். நான் 3 1/2 இன்ச்சில தான் மார்க் பண்றேன். அது கரெக்ட்டா அந்த மிஷினோட இதில வரும் 3 1/2 இன்ச் அப்படின்றப்போ, ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு 3 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. ஸோ இது இப்படி தான் டாட் பிடிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் ஷோல்டர 2ஆ மடிச்சிங்க அப்படின்னா, அது ஸ்ட்ரைட்டுக்கு வர்ற இடத்துல ஒரு 1/2 இன்ச்சில 3 1/2 இன்ச் ஹைட்ல டாட் பிடிச்சுக்கோங்க. ஸோ பேக் பார்ட் ரெடி. ஸோ இப்போ பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ண போறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்ட எடுத்து அப்படியே மேலே போட போறோம். அதாவது கழுத்து பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு மேலே போடணும். ஸோ இப்போ அந்த சைடில கழுத்து அந்த பக்கம் இருக்கு. இந்த சைடில பார்த்தீங்கன்னா கழுத்து அதாவது உள்பக்கம் 2ம் அதாவது மெயின் கிளாத் 2ம் ஒண்ணா பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நான் போட்டிருக்க மாதிரி அப்படியே லே பண்ணிட்டு கழுத்து பக்கத்துலேருந்து தையல ஆரம்பிங்க. கழுத்து பக்கம் இருந்து தைச்சு 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி அந்த பக்கமும் கழுத்த ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்து ஜாயின் பண்ணி முடிச்ச உடனே கொக்கி பார்ட் தைக்க போறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ கழுத்து எல்லாமே ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொக்கி பக்கம் இருக்கிறதுக்கு லைனிங் கிளாத்தையும் அந்த பட்டி பக்கம் வந்து மெயின் கிளாத்தும் எடுத்திருக்கேன். அந்த மெயின் கிளாத்தில் வந்து 2 இன்ச்சு இல்ல 1 1/2 இன்ச் அந்த 1 1/2 இன்ச்சே அதிகம். 1 1/2 இன்ச்லேருந்து வச்சுக்கலாம். ஸோ உங்கள்ட்ட கிளாத் இருந்துச்சு அப்படின்னா, எவ்வளோக்கு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி 2 இன்ச்சோ, 1 1/2 இன்ச்சோ வச்சு, அதாவது ஃபோல்டு பண்ணி நான் 1 1/2 இன்ச் வச்சிருக்கேன். அதாவது ஃபுல்லா வரும் அப்படின்னா ஒரு 3 இன்ச் வரும். நான் இப்போ ஃபோல்டு பண்ணி 1 1/2 இன்ச் வச்சிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஹூக் பக்கம் வந்து கொக்கி பக்கத்துக்கு வந்து 1 இன்ச் இருந்தா போதும். ரொம்ப பெருசா இருந்தாலும் அசிங்கமா ஒரு மாரி பெண்டு குடுக்கும். ஸோ 1 இன்ச் கேப்ல ஒரு கோடு போட்டுக்கோங்க. அத கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இத தைக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த மடிச்சத அப்படியே 1 இன்ச் கேப்ல மடிச்சத அப்படியே வச்சு தைச்சுக்கோங்க. ஐ பக்கம் தைக்கிறதுக்கு மட்டும் லைட்டா ஒரு சின்னதா ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சுக்கோங்க. கார்னர்ல ஒரு மடிப்பு மடிச்சு, ஓரமா ஒரு தையல் போட்டுக்கோங்க. 2யுமே ஒரே நேரத்தில தைச்சுட்டு வரப்போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொக்கி பக்கத்துக்கு நல்ல பக்கம் வச்சு, நல்ல பக்கம் தான் கொக்கி பக்கம் வைக்கணும். நல்ல பக்கத்து மேல துணிய வச்சு கீழ வந்து மடிச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா, அது திருப்பும்போது பிசிறு இல்லாம வரும் அப்படின்றதுக்காக. அத அப்படியே இழுக்காம வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஐ பக்கம் தைக்கும்போது, கெ ஆப்போசிட் சைடு உள் பக்கம் வச்சு தைக்கணும். உள் பக்கம் திருப்பிட்டு, இத மடிச்சு விட்டுட்டு, அதுக்கு தைச்ச மாதிரியே மேல போட்டு தைச்சுக்க வேண்டியது தான். இழுத்துறக்கூடாது. அதாவது ஒரு பக்கம் இழுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் ஹைட்டாவும், ஒரு பக்கம் சின்னதாவும் இருக்கும். ஸோ 2 பக்கமுமே இழுத்துறாம தைச்சுக்கோங்க. இப்போ இத இப்படி திருப்பி விட்டீங்க அப்படின்னா, அதுவே மடிச்சுக்கிரும். ஸோ அந்த மாரி இருக்கிறப்ப கீழ பிசிறு இல்லாம இருக்கும். மடிச்சுட்டு மேல ஒரு படிமான தையல். அதே மாதிரி ஐ பக்கத்துக்கும் ஒரு மடிச்சு விட்டுட்டு ஒரு படிமான தையல். ஸோ இப்போ வந்து கொக்கி பக்கத்த மடிச்சு தைக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு கொக்கி பக்கத்த தைச்சுட்டு, அதுக்கப்புறம் ஐ பக்கம் தைக்கலாம். இப்போ கொக்கி பக்கத்த மேல வந்து லைட்டா கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணியிருக்கோம்ல, அத அப்படியே மடிச்சுட்டு உள்ளார திருப்பி தைக்க போறோம். அதே மாதிரி ஐ பக்கத்துக்கும் மேல லைட்டா துணி விட்டுருக்கோம். ஸோ அந்த துணிய மடிச்சுட்டு, அது வந்து ஃபுல்லா மடிக்கக்கூடாது. லைட்டா ஒரு ஃபோல்ட் பண்ணி அந்த சைடு துணி இருக்கிற மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு மேல ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் 2 தையல் அதாவது ஓரமா ஒரு தையல் போட்டு, அதுக்கப்புறம் மேல ஒரு ஃபினிஷிங் டச் குடுத்துருந்துருப்பேன். ஸோ இதே மாதிரி தைங்க. அந்த ஓரத்துல ஒரு தையல் போட்டு, கொண்டு வந்து திருப்பி இப்போ வந்து நான் வந்து நூல் வச்சு தைக்க போறேன் அப்படின்றதுனால இந்த மாரி தைக்கிறேன். அப்படி இல்லைன்னா, கிளாத்லயே நீங்க அந்த வி மாதிரி ஷேப் போடுறப்போ, இதிலயே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கொக்கி பார்ட் முடிச்சாச்சு. இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ண போறோம். ஸோ இத அப்படியே எடுத்து வச்சுட்டு ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து நம்ம உள் பக்க குழிவு வந்து வெட்டாம இருந்தோம் இல்லைங்களா? அத மட்டும் கட் பண்ணி எடுத்துரலாம். ஃபர்ஸ்ட்டு முன்பக்க குழிவ வெட்டி எடுத்துட்டு, லைனிங் கிளாத் கூட ஜாயின் பண்ண போறோம். முன்பக்கம் தெரியறதுக்காக ஒரு நாட்ச் போட்டிருக்கேன். இப்போ லைனிங் கிளாத் கூட ஜாயின் பண்ண போறோம். லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல இருக்கணும். ஸோ நல்ல பக்கத்த மேல வச்சுட்டு, நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா? மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் வந்து நம்ம வந்து ராங் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ அத ஆனா நம்ம அத அட்டாச் பண்ணியிருந்தா அத பார்த்து அட்டாச் பண்ணணும். ஸோ அத வச்சு மேல போட்டு அப்படியே உள்ளார திருப்பிற போறோம். துணியோட அதாவது மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமும், லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கமும் ஒரு பக்கம் ஒண்ணா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கு மேல 1/2 இன்ச்ல நான் தையல் போட்டு திருப்பி அப்படியே திருப்பி விட்டு, அதுக்கு மேல படிமான தையல் போடுங்க.
ஸோ இப்போ ஓரத்தையெல்லாம் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி 2 ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். நான் எப்போதுமே சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ சென்டரில் நம்ம அர்க்காத் பண்ணியிருப்போம்ல, அந்த பக்கம் எடுத்துக்கிறோம். கரெக்டாக ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம நாச்சஸ் போட்டிருக்கோம்ல, அதுவும் இந்த ஃப்ரண்ட்டும் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. ஸோ பக்கம் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு ஜாயினிங் போட்டுடலாம். அதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கிறோம். 2வதாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக. இதே மாதிரி அந்த ஸ்லீவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், சாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 பக்கமும் ஸ்லீவு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ண வேண்டியது தான். இப்போது பேக் பார்ட்டை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அவங்களோட லைனிங் கிளாத்து அவங்களோட அளவு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அளவு ப்ளவுஸில் வச்சு நான் மார்க் பண்ண போகிறேன். அந்த அளவு ப்ளவுஸ் மேலே இந்த ப்ளவுஸை வச்சுட்டு அவங்களோட அந்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. கீழே மேலே 2 இடத்துலையுமே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கொக்கி பக்கம், ஐ பக்கம் 2 பக்கமுமே இதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அளவு ப்ளவுஸ்லையே வச்சு போட்டிங்க அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி முடித்தோடனே எல்லாத்தையும் எடுத்து ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ ஸ்லீவ் 2 பக்கத்தையும் பிடிச்சிட்டு மேலேருந்து பின் பண்ணிட்டே வாங்க. பின் பண்ணி செக்யூர் பண்ணால் மட்டும்தான் ஸ்டிச்சஸ் கரெக்டாக விலகும். அந்த கை ஜாயின் பண்ண இடமும் நேராக வரும், இல்லைன்னா மேலே ஏற்றிக்கி இறக்கி வந்துடும். ஸோ அதுக்காக கரெக்டாக பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ மார்க் பண்ணியிருக்கிற இடத்த பார்த்தீங்க அப்படின்னா 2ம் ஒரே இடமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேலே கீழே அதாவது தள்ளி தள்ளி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த மார்க் பண்ணி அதுக்கு சென்டராக கொண்டுட்டு வரதுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்கன்னா தான் அது கரெக்டாக தெரியும். ஸோ எப்போதுமே ஸ்லீவு, ஹிப், வெய்ஸ்ட் ரவுண்ட் 2க்குமே வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக தான் வரும் கிளாத்து. அந்த இடத்துல வந்து நீங்கள் வளைச்சி கொடுத்து போட வேணாம். ஆம்கோல் கிட்ட வந்து வளைச்சி எதுவும் போட்டுறக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக தான் வரும். ஸோ இதில் 4 ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறோம். இதில் 4 இது தள்ளி தள்ளி போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 பக்கமும் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 4 தையல் எதுக்காக அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்காக தான். சப்போஸ் அதுக்கப்புறம் பிரித்து விடணுன்னா கூட அவங்க பிரித்து விட்டுக்குவாங்க. அதுக்காக 4 தையல் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் 4 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி 2 பக்கமும் தைச்சி ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைச்சோம் அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவரில் ஈஸியாக ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். ஸோ 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணியாச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.